ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், என்றைக்குமே நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இதுக்கு யார் சிறந்த உதாரணம் அப்படின்னா பார்வதியும் கமரு தான். எப்போ பாரு அடுத்தவங்களை அடிச்சுக்கிட்டு ஏசிக்கிட்டு பொருளை பேசிக்கிட்டு சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டுட்டு தான் தான் பெரிய இது அப்படின்னு வளம் வந்தாங்க. கடைசி என்னாச்சு, ரெட் கார்டு கிடச்சிதா, 2 பேரும் அவமானப்பட்டு கேவலப்பட்டு போனாங்க. அது மட்டும் கிடையாது, மகாநதி சீரியல்லேருந்து கமருதீனை விளக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 85 நாள் இருந்ததுக்கு ஒரு பைசா கிடையாது, 0 தான். இப்போ கிட்டத்தட்ட 10,000 போட்டால் கூட 8,5 லட்சம் வரணும். அது போச்சு, ரூபா கிடையாதுன்ட்டாங்க. போகும்போது யாரும் வரல, ஒன்றும் வரல, அவமானப்பட்டு கேவலப்பட்டு அப்படியே போனாங்க. அது மட்டும் கிடையாது, ஃபைனலுக்கும் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குமே கிராண்ட் ஃபைனலுக்கு எல்லோரும் வருவாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் வரவும் மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு சின்ன தெரியல எதுவுமே எதுலையுமே பார்த்தா எந்த டிவிலையுமே இவங்க பங்கேற்க முடியாது, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பங்கேற்க முடியாது. இதே மாதிரி தான் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய நடிகை போட்டாங்க, அவங்க அப்படி தான் இருக்காங்க. அது ரவீனாக்கு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு எதுலையுமே பங்கேற்க முடியாது. என்றைக்குமே நல்லது பண்ணுங்கள், நல்லது நடக்கும், கெட்டது பண்ணாதீங்க, கெட்டது தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.